ஓகே. ஸோ நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம வந்து இந்த மேரேஜ் ஹால் புக்கிங் சிஸ்டம் இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுன்னு அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேக்அண்ட் ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், ப்ளஸ் டேட்டா பேஸோட அதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் இன்றைக்கி வந்து இந்த ஒரு பகுதி மட்டும்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேக்அண்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுக்குது, ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நம்மளுடைய டார்கெட் இன்றைக்கி வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் மேபி எல்லாருமே இந்த இது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ 2022 இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் அப் பேஜ். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட், இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம போவோம். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓப்பன் சொல்யூஷன் கொடுத்து இந்த ஓப்பன் ஏ ப்ராஜெக்ட் ஆர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே வந்து ஒரே இதில் ஒரே அப்ளிகேஷனில் இருக்க மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் இப்போ இந்த .NET வெப் ஏபி .NET அப்ளிகேஷனில் .NET யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இதில் ஒரு சில இதுக்கு பேர் வந்து டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளேட் என்னென்னா ஒரு ஸ்டார்டர் ஃபைல். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை ரன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. கன்சோல் ஆப்னா என்னென்னா, உங்களுடைய நம்ம டெர்மினல் விண்டோ இருக்கு இல்லையா, கமாண்ட் ப்ராம்ப்ட், அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். லைக் ஒரு பேக்ரவுண்ட் ஜாப் மாதிரி ரன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த இதுவும் தேவையில்லை. நம்மளுடைய டைரெக்டாக கோடை எழுதி அதை ரன் பண்ண வைக்கலாம். பேக்ரவுண்ட் ஜாப்ஸ்க்கு இந்த இது யூஸ் பண்ணலாம். அதே போல் இங்கே ASP.NET Core வெப் ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த காலையில் நான் HTTP மெத்தட்ஸ் சம்மந்தமாக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டில் அந்த டெம்ப்ளேட்டை ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் பண்ணி தரும். ஓகேவா? ஸோ அதே போல் கிளாஸ் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் லைப்ரரின்றது என்னென்னா, ஒரு செட் ஆஃப் காமன் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது கிளாஸஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்லன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்மளுடைய ப்ராசஸ்க்கு வந்து ரியாக்ட் அண்ட் .NET ASP.NET இதில் சர்ச் பண்ணால் தெரியும். ரியாக்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு டெம்ப்ளேட் வரும். ஓகேங்களா? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, .NET டீமில் இருந்து நமக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணனால இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிடும். அஸ் அ பிகினர் நமக்கு வந்து எல்லாமே ஹேண்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏபிஐ ஒரு வாட்டி தனியாக போய் மேனுவலாக கிரியேட் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் தனியாக கிரியேட் பண்ணணும், அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரியாக்ட்லேயே நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் சொல்லியிருக்கு பாருங்கள், ரியாக்ட் full stack application with front end React project and back end ASP.NET Core project. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, a TypeScript project template with bootstrap with global npx. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இது பியூரா ரியாக்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான். ரியாக்ட்லேயே 2 மெத்தட் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது, டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. அது நான் ரியாக்ட்
ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டைப் ஸ்கிரிப்ட் தான். ஸோ ரியாக்ட் அண்டு ASP.NET கோர் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். என்னுடைய ப்ராஜெக்டோடைய நேம் தரணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு, மேரேஜ் ஹால் புக்கிங் ஆப், ஹால் புக்கிங் ஆப். ஸோ என்னுடைய லொக்கேஷன் நான் ஒன்று கொடுத்துட்டேன். கிரியேட் ஏ நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வந்து இந்த கான்ஃபிகரேஷன் கேட்கும். இப்போ .NETல என்ன வெர்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா .NET 7 அவுட் ஆஃப் சப்போர்ட், .NET 8 லாங் டேர்ம் சப்போர்ட். இதில் வந்து நம்ம வந்து 8 வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம், .NET 8. இப்போ கரண்ட்டாக வந்து .NET 8 இருக்குது. அப்புறம் கான்ஃபிகர் HTTP, ஓப்பன் API சப்போர்ட் அண்ட் யூஸ் கண்ட்ரோலர். இதான் நம்ம அந்த என் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ். இதை அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் செட்டப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த விஷுவல் ஸ்டுடியோவில் அதுக்கான டிஃபால்ட் கோடு வந்து ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த அந்த ப்ராஜெக்டோடைய பேர் மேரேஜ் ஹால் புக்கிங் ஆப். ஓகேங்களா? அதில் பேக்அண்ட் சர்வர் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு, ப்ளஸ் கிளைண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்டுடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட்அப் பேஜ், இது இருக்கட்டும். சாரி. ஓகே, இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? ஹலோ? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த சர்வர் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அதில் அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசலாம். உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இந்த அப்ளிகேஷன் வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்துட்டு இதில் குரோம் இதை வச்சுட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த என்பிஎம்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை அந்த விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்கிற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, கிரியேட் பண்ணி அதை ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறோம் இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டு ஸ்டார்டட்னு இங்கே வந்துருச்சு. இந்த அவுட்புட் விண்டோவில் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும். ஏன் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்லாம் இன்ஸ்டால் ஆகும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தமாக சில என்பிஎம் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வர வரைக்கும் நம்ம இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது பேக்அண்ட் ஏபிஐ. ஓகேங்களா? சர்வர் அப்ளிகேஷன். இது வந்து கிளைண்ட் அப்ளிகேஷன், ரியாக்ட் ஜேஎஸ் கிளைண்ட் அப்ளிகேஷன். நம்ம இந்த இதில் சொன்னோம் இல்லையா, இந்த 2 அப்ளிகேஷனும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நான் சர்வரை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோடைய என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. எந்த ப்ரோக்ராமுக்காக இருந்தாலும் என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. C# ப்ளஸ் C++,
அல்லது சி லாங்குவேஜஸ் ஜாவாவில் எதுன்னு பார்த்தாலும் இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ப்ரோக்ராம் டாட் அல்லது மெயின் டாட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரைட். இது ரெடி ஆகி வரட்டும், நான் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு டெர்மினல் வந்துருச்சு. ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒன்று, பேக் எண்டுக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது பேக் எண்ட் ஏபிஐ எப்படி ரன் ஆகுது அதனுடைய டீட்டெயில். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக ஒரு வெப் ஏபிஐ கிரியேட் பண்ணாலும் இந்த இது வரும். ப்ளஸ் பேக் எண்ட், இந்த பேக் எண்டோட இது இங்கே ரன் ஆகிட்டு, சாரி ஃப்ரண்ட் எண்டோடைய இது. ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக வந்து இதில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம். ஓகே, ரன் பண்ணோடனே நமக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? வெதர் ஃபோர்காஸ்ட். ஸோ இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம், நான் மெயின் ப்ரோக்ராமுக்குள்ளார வரேன். இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி இந்த இதில் வரேன், வெதர் ஃபோர்காஸ்ட் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஓகே, என்ன பண்ணுதுன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் எண்டு நம்ம இந்த இமேஜில் சொல்லியிருக்க மாதிரி இந்த ஃப்ரண்ட் எண்டு ஒரு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுது, ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணி பேக் எண்டுக்கு அனுப்புது. ஓகேங்களா? அது வந்துட்டு இப்போ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இருக்காது. ஏற்கனவே வெப் ஏபிஐயில் ஒரு மெத்தட் எழுதிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தட் வந்து ஒரு கெட் மெத்தட் என்ன பண்ணுது, வேல்யூவை ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. அதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் பைண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே நம்ம பார்க்குற இந்த ப்ராஜெக்டில், ஓகேவா, இந்த இந்த வேல்யூஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் ஏபிஐலேருந்து வருது. அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ நான் இதை எடுத்து குரோம் ப்ரௌசரில் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து இந்த ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கொடுத்தனா இதுக்கு பேர் வந்து டெவலப்பர் டூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் நெட்வொர்க் செட்டிங்ஸில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் போய் பார்த்தீங்கன்னா HTTP லோக்கல் ஹோஸ்ட் 430 வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் மெத்தட். இந்த ரெக்வஸ்ட் மெத்தட் தான் அந்த HTTP ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கெட் மெத்தட். அப்போ இந்த ரெக்வஸ்ட் போயிட்டு நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஒரு அரே கொடுத்துருக்கு. இந்த அரேவை இங்கே பைண்ட் பண்ணியிருக்காங்க. சோர்சிங், ஃப்ரீசிங், டெம்பரேச்சர், இது எல்லாமே இந்த இடத்துல பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது இப்போ பார்ப்போம். இப்போ இது பாருங்க, இதுதான் அந்த கெட் வெதர் ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா? HTTP மெத்தடில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெதர் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? வெதர் ஃபோர்காஸ்ட்டில் ஏபிஐ கண்ட்ரோலருக்குள்ளார வெதர் ஃபோர்காஸ்ட் இதனுடைய கெட் மெத்தட், இந்த மெத்தடில் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த இடத்துல டீபக்கர்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் டீபக்கர். இப்போ இது கிளிக் பண்ணனா இந்த இடத்துல வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆகும் ரன் ஆகும்போது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனை இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இது வந்து ரன் ஆகிட்டு இங்கே போயிடுதுங்களா, பெண்டிங்னு இருக்குது. மறுபடியும் எங்கே போகுது, வெதர் ஃபோர்காஸ்ட் போகுது. இங்கே பாருங்கள், என்னுடைய ப்ரோக்ராமில் இந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தட் தான் அது வந்து கால் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இதை ரன் பண்ணுது. இப்போ நான் வந்து F10 ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும். ஓகேங்களா? இதை நான் கண்டினியூ கொடுக்குறேன். மெத்தட்லாம் இது பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தோன்னா இது வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து ரிப்ளை பண்ணும். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் அதே போல் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் பைண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக் அப்ளிகேஷன் வந்து இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி
அது ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து வந்து பைண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் ஹேண்ட் கோடு பார்த்தோன்னா ரியாக்ட் ஜேஎஸில் இந்த மாதிரி காம்பனண்ட் ஒன்று எழுதி பாப்புலேட் டேட்டா போட்டு இந்த ஒரு டேபிளில் வந்து இதை பைண்ட் பண்ணியிருக்காங்க, HTML டேபிளில். சரி, இதெல்லாம் எப்படி வருது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இது மட்டும் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ நான் பேக்அண்ட் மட்டும் பண்றேன். ஹலோ, கேக்குதுங்களா? யார் 771 நம்பர் வச்சிருக்கீங்களே, எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போ இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹலோ, ஓகே. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவதுன்னா கேளுங்க. பர்டிகுலர் செஷன்ல இந்த இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் அடுத்து இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்னாடி ஜஸ்ட் இந்த டீட்டெயில் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுது. ஸோ நம்ம ஆன்லைன்ல இருக்கோம், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எனக்கு கேட்கும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகேங்களா? ஹலோ, யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். ஹலோ, தினேஷ். ஹலோ, தினேஷ். ஓகே, டைமிங்கும் ரொம்ப ப்ரிசைஸாக தான் இருக்கும். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். தினேஷ் அல்லது ஆண்டனி.
ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? டேனியல் or தினேஷ்? ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். நான் இப்போ சொன்ன வரைக்கும் அது கிளியரா இருக்கா இது? ஓகே, ஸோ ரைட். கிளாஸ்ல உட்காந்து ஒரே அமைதியாக உட்காந்துருந்தா எப்படி? சம்திங் ஏதாவது பேசுங்க. ஓகே, ஸோ ரைட். ஓகே, நான் இப்போ வந்து அடுத்த லெசன் கன்டினியூ பண்ணுறேன். இது வந்து என்னென்னா ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒரு ஒரு ஃபைலும் என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அப்புறம் மறுபடியும் அடுத்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ராஜெக்டோடைய ஃபோல்டர் இது கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா? அந்த ஃபோல்டருக்குள்ளார நான் போய் பார்க்குறேன். ஸோ நம்ம கொடுத்த அப்ளிகேஷனுடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால் புக்கிங். ஓகேவா? இதில் சொல்யூஷன் ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது .sln ஃபைல், அப்புறம் வந்து .serverன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளார வெப் ஏபிஐக்கான அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது வெப் ஏபிஐக்கான அப்ளிகேஷன் கோடு அதில் இருக்குது. ரைட். அடுத்து வந்து மேரேஜ் ஹால் புக்கிங் .client அப்படின்னு ஒரு ஃபோல்டரு. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ்க்கான கோடு எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து பேசிக் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. இது வந்து டிப்பிக்கல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நீங்கள் எப்படியும் அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரி, இப்போ நான் அடுத்தது வரோம். இப்போ இந்த சொல்யூஷன் ஃபைல் என்ன பண்ணோன்னா, இந்த சொல்யூஷனில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ், இப்போ வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று சர்வர் ப்ராஜெக்ட், இன்னொன்று கிளைண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் சொன்னாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். அதுதான் சொல்யூஷன். இது வந்து குளோபலாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ரெஃபரன்ஸும் இதுக்குள்ளார இருக்கும். ரைட்டுங்களா? அதான் இந்த சொல்யூஷன் ஃபைல். ரைட். அதுக்கு அடுத்தது நான் வந்து சர்வரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சர்வரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அல்லது என் பாயிண்ட்னு நான் காலையில் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த கண்ட்ரோலர் தான் நமக்கு நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃபார் பேக் அண்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ இந்த கண்ட்ரோல் இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே மாதிரி எனக்கு எத்தனை கண்ட்ரோலர் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கிரியேட் மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ். ரைட். இப்போ அடுத்தது இந்த program.cs இதுதான் ஸ்டார்டிங். ரைட்டுங்களா? ஸ்டார்டிங் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை கிரியேட் பண்ணுறோம், பில்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ், நம்ம வந்து கண்ட்ரோலர் பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்வாகர்னு சொல்லுவாங்க. இது நான் அடுத்து நான் சொல்கிறேன். ஏபிஐ டெஸ்டிங்காக இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அப்ளிகேஷன், இது வந்து ஒரு அப்ளிகேஷனை பேசிக் திங்ஸ் செட்டப் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பேர் வந்து என்னென்னா பைப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. .NETல முக்கியமான ஒரு விஷயம் பைப் லைன். ஓகேங்களா? அல்லது மிடில் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ ஆட் கண்ட்ரோலர்னு நம்ம கொடுத்துருக்கோம், சர்வீசஸ் டாட் ஆட் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்கோன்னா இந்த கண்ட்ரோலர் போயிட்டு ரீச் பண்ணி கண்ட்ரோலர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் நான் கண்ட்ரோலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணு சொல்லி இன்டர்னலாக அதில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் கண்ட்ரோலர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகேவா? ஏபிஐ கண்ட்ரோலர் பேஸ் இது ஆட்டோமேட்டிக்காக அது ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ஆத்தரைசேஷன், மேப் கண்ட்ரோலர், இதெல்லாம் நான் இப்போ எப்படி நம்ம ஒரு கண்ட்ரோலர் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த கண்ட்ரோலருடைய யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவை. ஸோ இந்த டீட்டெயிலாம் பைப்லைன் இதுக்கு பேர். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் அப்ளிகேஷன். இது வெப் ஏபிஐக்கு வேறு மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு இது பேசிக் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு புது கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கண்ட்ரோலர் அப்படி கொடுக்கலாம், அல்லது நியூ ஐட்டம் அதை கொடுக்கலாம். நியூ ஐட்டம் கிளிக் பண்ணனா ஷோ ஆல் டெம்ப்ளேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? இதில் ஏபிஐ கண்ட்ரோலர் இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏபிஐ, ரைட்டா? அப்புறம் ரீட் அண்ட் ரைட் வித் ஆக்ஷன் எம்டி கண்ட்ரோலர். இதில் வந்து எம்டி கண்ட்ரோலர் மட்டும் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ரீட் அண்ட் அப்டேட் லிஸ்ட் இதுக்கான மெத்தட்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நம்ம இது ரெண்டுலையுமே கிரியேட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் இதை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதை கொடுத்தனா எனக்கு ஒரு கண்ட்ரோலர் வேல்யூஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 2 வேல்யூஸ் போஸ்ட் மெத்தட் நம்ம காலையில் பேசுனோம் இல்லையா, HTTP கெட் மெத்தட், HTTP போஸ்ட், HTTP புட், டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே இதில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை as it is அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வேல்யூஸ் கண்ட்ரோல் வரணும் இல்லையா, இதில் நான் ஸ்வாகர்னு ஒன்று சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? இந்த ஸ்வாகர்ன்றது என்னென்னா நம்மளுடைய ஏபிஐயை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி நம்ம ஒரு 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 ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம், எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த இந்த கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த ஸ்வாகர், ஏபிஐ என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எழுதியிருக்கிற எல்லா இதுவும் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்ததில் வெதர் ஃபோர்காஸ்ட்ன்ற ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம். என்ன கண்ட்ரோலர்? வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணோம். இந்த கண்ட்ரோலருக்குள்ளார எல்லா இதுவுமே இருக்கு. ஓகேவா? கெட் மெத்தட், கெட் ஏபிஐ. ஓகேவா? அடுத்தது போஸ்ட் மெத்தட், போஸ்ட் வேல்யூஸ், கெட் பை வேல்யூஸ் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை நான் டெஸ்ட் பண்ணணும். இதை நான் டெஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ண போகிறேன்? இந்த இதை ஓப்பன் பண்ணி கெட், ரைட்டா? இந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். வச்சுட்டு திரும்பி அந்த ப்ரோக்ராமுக்குள்ளார போகிறேன். ட்ரை அவுட் கொடுத்து எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா ஜஸ்ட் வந்து இந்த இதுதான். ஓகேங்களா? ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் கொடுத்துருச்சு, ஒரு அரே வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். சேஞ்சஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு லிஸ்ட் லிஸ்ட் ஸ்ட்ரிங் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று வைக்கிறேன், ஸ்ட்ரிங் அரே ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் வந்து முதல்ல எம்டியாக இது சொல்லிடுறேன். அல்லது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராடக்டோட நேம்னா ஐஃபோன், ஐஃபோன். அடுத்தது சாம்சங், சாம்சங். அப்புறம் நோக்கியா. ஓகேங்களா? மொத்தம் 3 இது வச்சுருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் ரிட்டர்ன் பண்ணால் போட்டு போதும். ஓகேவா? இப்போ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, டாட் எனுமரபிள். ஏன்னா இங்கே நம்ம வந்து எனேபிளபிள்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம், ரைட்டா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் இதை என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம எதாவது கோட் சேஞ்ச் பண்ணால் ரீபில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி ரீபில்ட் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் வந்து பில்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. நான் வந்து ப்ரோக்ராம் போயிட்டு என்னுடைய கண்ட்ரோலர் வேல்யூஸ்ன்ற கண்ட்ரோலரில் நான் வந்து மறுபடியும் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ பேக்அண்ட் ரெடி ஆகுது. ஓகே, அடுத்தது ஏபிஐயும் ரெடி ஆகும். ஓகே, ஏபிஐ ரன் ஆகுது. ரைட், எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி
ட்ரை அவுட்னு கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தனா இங்கே வந்துருச்சா? இப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளார போய் பார்க்கணும். ப்ராடக்ட்ஸில் எனக்கு என்ன இருக்குது? மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஐஃபோன், சாம்சங், நோக்கியா. ரைட்டுங்களா? இதை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு F10 கொடுத்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். அப்போ எனக்கு 3 வேல்யூஸ் வரணும். ஐஃபோன், சாம்சங், நோக்கியா. அப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த இது அப்படியே வந்துருச்சு. ரைட்டுங்களா? ஓகே, ஃபைன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு இந்த ஏதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? எனக்கு இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, இது ஸ்ட்ரிங்காக இருந்தால் சரி வராது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆட் மாடல். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் சாம்பிள் ஒரு ப்ராடக்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட்ல இதில் என்ன இருக்குன்னா பப்ளிக் ப்ராடக்டோடைய ஐடி ப்ளஸ் ப்ராடக்டோடைய நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 தான் இருக்கும். இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரே இருக்கு இல்லையா, இதில் நான் ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஜஸ்ட் இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? நியூ ப்ராடக்ட் ஐடி. ஐடி வந்து 1. ஓகேவா? ஸோ ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய இந்த அரே வந்துட்டு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். நோக்கியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அரே கிரியேட் ஆயிடுச்சு. 3 ப்ராடக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்க முடியாது. பட் நம்ம வந்து இதை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி மாற்றிட்டுனா இங்கே ப்ராடக்ட்ஸ் அரே. இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்மளுடைய அவுட்புட் வரும். ஓகேவா? அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோடனே அந்த சேஞ்சஸை வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் டிஃபால்ட்டாக இந்த இடம் ரன் ஆயிடுது. அது பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். ஸோ நமக்கு இந்த ஏபிஐ வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த கெட் மெத்தட் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இதில் போயிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு ஐஃபோன் இந்த மெத்தடில் வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு அரே கிரியேட் ஆச்சு. ஒரு 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 டெம்பரவரி ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரைட். இப்போ இதில் நம்ம அப்டேட் டெலீட் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, கெட் மெத்தட், கெட் வேல்யூ பை ஐடி. இப்போ இது என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் நான் இது ப்ராடக்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் ப்ராடக்ட் டாட் வேர் ப்ராடக்ட்ஸ் டாட் வேர் எஸ் ஈக்குவல் டு ஐடி ஈக்குவல் டு ஐடி. எஸ் டாட் ஐடி. எஸ் டாட் ஐடின்றது என்னன்னா நம்ம ப்ராடக்ட்ன்ற கிளாஸில் இருக்க ஐடி. ஓகேங்களா?
அந்த ஐடியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? டாட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுறோமோ அதை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆர் டிஃபால்ட் இந்த மெத்தடை போட்டு தான். ஒரு சில சமயம் இது வந்து நல்லா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம்னா ஐ ஆக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்ஷன் ரிசல்ட் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். வேர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு இந்த ஐடி. ஓகேங்களா? இந்த இதில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதே பேட்டர்னில் நம்ம இந்த இதையும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஆக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஓகே ப்ராடக்ட் லிஸ்ட். ஓகேங்களா? ரிட்டன் ஓகே. ஸோ இந்த ஓகேன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் பேட்டர்ன். இது வந்து 200 இது ரிசல்ட் கோடுன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் இதில் வந்துருச்சு. அடுத்தது இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கணும் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஏபிஐ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்பி நான் ரன் பண்ண போகிறேன். யார கூட அதிர்ஷனா. ஸோ இங்கே ஒரு எரர் வருது, அது என்ன எரர்னு பார்ப்போம். யார் இங்கே நில். HTTP get with ID. ஓகேவா? இப்போ என்ன எரர் சொல்லுதுங்க, ஸ்டேட்டஸ் கோட் இஸ் 500. ஓகே. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா இந்த ஜேசனில் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மேபி இந்த இடமா தான் இருக்கும். இது எப்படி சரி பண்ணலான்னா கெட் பை ஐடி அப்படின்னு சொல்லி மாற்று. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னுடைய ஏபிஐயில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஃபெச் எரர் 7000. இதில் வந்து ஒரு எரர் வரும். ஓகே, நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் பில்ட் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. மறுபடியும் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் ஏபிஐ ரன் ஆகுது. இப்போ கரெக்டாக வந்துச்சு. ஜஸ்ட் அது ஒரு பில்டு எரர் தான். ஓகேங்களா? ஸோ மேபி வேல்யூஸ் /ஐன்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் திங்க் வி வில் கெட் an error. பட் நமக்கு வேணும்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு எந்த மெத்தடில் தேவையோ அந்த மெத்தடுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம அப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஏபிஐ வந்துருச்சு, ரைட்டா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட். இப்போ கெட் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து எல்லா இதுவும் வந்து வருது. ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்ஸும் வருது. இதில் பாருங்க 1 1 1னே இருக்குது. அப்போ இதில் தப்பு. ஸோ இங்கே நான் வந்துட்டு 2 3ன்னு மாற்றிக்கிறேன் ஐடி. ஓகேவா? அந்த ஐடியை மாற்றி மறுபடியும் ரன் பண்ணுறேன். என்னோடய ஏபிஐ கெட் ஆலில் போய்ட்டு ட்ரை அவுட் கெட். அப்போ என்னோட ஐடி மாறிடுச்சு. ஐடி 1 2 3ன்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2ஆம் நம்பர் இருக்குதான்னு செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு
இந்த கெட் வேல்யூஸ் பை ஐடின்னு இருக்கு இல்லையா, ட்ரை அவுட், இதில் போயிட்டு ஐடி நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து செக் பண்ணுறேன். எனக்கு சாம்சங் மட்டும் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ மறுபடியும் இப்போ நான் போயிட்டு இதில் 1ஆம் நம்பர் கொடுக்குறேன். 1ஆம் நம்பர் கொடுத்தனா எனக்கு ஐஃபோன் வந்துருச்சு. ஸோ இது எப்படி வருது? இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் போயிட்டு இந்த இதில் நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 1ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட்னு கொடுத்தேன்னா எனக்கு டேரெக்டாக இங்கே வந்துடுது. அந்த ஐடி நம்பர் இங்கே வருது. கரெக்டுங்களா? அப்போ இது போயிட்டு செக் பண்ணுது, இந்த ஐடி இருக்குதா அப்படின்னு பார்க்குது. இந்த ஐடி எதுவும் இல்லை. ரைட்? அப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து 200, ஸ்டேட்டஸ் கோட் 200 போட்டு ஐடி வந்து. சரி, ஓகே, இல்லாத ஒரு நம்பர் கொடுக்கும். 5 இல்லை. ஓகேங்களா? நம்மளுடைய சர்வருக்கு வரும், வந்து செக் பண்ணும், பார்க்குது ப்ராடக்ட் வந்து நல்லுன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு ரெஸ்பான்ஸு நமக்கு இந்த மாதிரி வரும். எதுவுமே காமிக்கல, அன்டாக்குமெண்டட் அப்படின்னு சொல்லுது. இப்படி வரக்கூடாது, தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு நல் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நாட் ஃபவுண்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் போயிட்டு ட்ரை 5 நான் இங்கே கொடுக்குறேன், இங்கே வருது, செக் பண்ணி பார்க்குறோம், நல்லுன்னு இருக்குது, நாட் ஃபவுண்டுன்னு ரிசல்ட் வரும். நாட் ஃபவுண்டுன்னா 404 காணோம், இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இதில் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு. பேசிக்கு இது ஓகே. ஓகேங்களா? பேசிக்கு நீங்கள் இதை கற்றுக்குங்க. ஃபர்தராக நம்ம இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளாக ஒரு இதை போட்டோம். ஓகேங்களா? இந்த சாம்பிளில் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பணும். அடுத்தது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஃபைன் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுத்தோம். ஓகேங்களா? வேறஸ் இப்போ நான் வந்து இருக்கிறத நான் அப்டேட் பண்ணணும், இல்லை புதுசாக இதில் ஒன்று ஆட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம அதுதான் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், புட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதில் நான் வந்து ஐ ஆக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ரிட்டன் ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓகே மெசேஜ், ஒரு சக்ஸஸ் அப்படின்னு போட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ப்ராடக்டோடைய நேம் வாங்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து இதில் பார்த்தோம்னா போஸ்ட் மெத்தடில் என்ன இருக்குது, போஸ்ட் மெத்தடில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னவா வேணும், எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இதாக தான் வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டு தான் எனக்கு இன்புட்டாக வேணும். கரெக்டாக? அப்போ இந்த ப்ராடக்டை நான் இந்த இடத்துல மாற்றுறேன். ஸ்ட்ரிங் வித் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் இதை வச்சுட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்னோட கோடை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இது எரர் வருது. மறுபடியும் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ணுறேன். ஓகே, அப்ளிகேஷன் ரன் ஆகுது, நம்மளுடைய ஏபிஐ ஒர்க் ஆகுது. ஏபிஐ போஸ்ட் இதை நம்ம கொடுக்குறோம். இதில் இந்த ஐடியா வருதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறோம், 4 அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் ஃபோன் பேர் சொல்லுங்கள், டெஸ்ட் அல்லது டக்குன்னு ஞாபகம் வரலையே, ஐடிசி ஏதோ ஒரு ஃபோன் நம்பர். ஓகேங்களா? சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா எனக்கு இங்கே வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 4 கொடுத்துருக்கேன், நேம் வந்து ஐடிசின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வேல்யூவை நான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த அரேவில் ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் ப்ராடக்ட் நாட் ஈக்குவல் டு நல் இருந்தால் தான் நம்ம இது பண்ணணும். ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். ரிட்டர்ன்
பேட் ரெக்வஸ்ட். ஏன்னா இதில் எந்த வேல்யூமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ எதாவது வேல்யூ இருக்குன்னா ப்ராடக்ட்ஸ் டாட் ஆட், அதில் ப்ராடக்டை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ ப்ராடக்ட் டாட் ஆட். ஓகேங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கிரியேட்டட். கிரியேட்டட்னா 201 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டோன்றது நமக்கு தெரியணும். கரெக்டாக? இப்போ வந்து பார்க்குறோம், ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. முன்னாடி இங்கே எவ்வளோ இருந்துச்சு? 3 தான் இருக்குது. ஐஃபோன், சாம்சங், நோக்கியா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் எவ்வளோ காட்டுது? நமக்கு 4 காட்டுது, 4. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக ஐடிசி ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ செக் பண்ணிட்டோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஐடிசி சேவ்டு. ஓகே, 200. ஓகே. இப்போ இந்த கெட் வேல்யூவில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், உண்மையிலே அந்த வேல்யூ வந்துருக்குதா. ஓகேங்களா? வரல, ஏன் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே மறுபடியும் ரன் பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷனை. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய கெட் மெத்தடை ட்ரை பண்ணுறேன். என்னுடைய 3 இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்குது வந்துருச்சு. இப்போ இதில் போயிட்டு நான் புதுசாக இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதில் நான் 4ன்னு சொல்லி கொடுத்துட்டு வெல்கம் அப்படின்னு சும்மா டைப் ஒரு நேம் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த வேல்யூ வந்துருச்சு, நான் இங்கே செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஆட் ஆயிருச்சு. இதில் 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னுடைய ரெஸ்பான்ஸில் எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணலான்னா இதில் ஓகே அப்படின்னு கொடுத்து ப்ராடக்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டை நான் வந்து இன்டர்னலாக அனுப்பிச்சி விட்றலாம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் வந்து அதே மெத்தடை ட்ரை பண்ணுறேன். இதில் போயிட்டு 4 கொடுத்து ஹலோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுக்குறேன். மறுபடியும் செக் பண்ணுறேன், என்னுடைய டீட்டெயில் வந்துருச்சு. F10 ப்ரெஸ் பண்ணி நான் அடுத்தடுத்த இது போகிறேன். ப்ராடக்ட்ஸ் 4 இருக்குது. இதில் வந்துட்டு செக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்னுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து இதை சேவ் எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல. வி ஆர் ஜஸ்ட் ஆடிங் அண்ட் டிஸ்பிளேயிங், அவ்வளோதான். அதை ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வேணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மெத்தடு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி ஒரு கெட் மெத்தட் எழுதியிருக்கோம், ப்ளஸ் ஒரு வேல்யூ இருக்குதான்னு ஃபைன் பண்ணி எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு போஸ்ட் மெத்தட் எழுதியிருக்கோம். ஓகே, ஆட் பண்ணுறது. இப்போ நாளைக்கு நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணாலும் இதே தான். அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு நாளைக்கு நம்ம டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கு இந்த பேசிக்ஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு வெப் ஏபிஐ கண்ட்ரோலர் இந்த மாதிரி ஒன்று உருவாக்குங்க. அதில் இதே மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் இதில் என்ன கமாண்ட் கொடுத்தனோ அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி இந்த 2 இது மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஹலோ, இப்போ இட்ஸ் டைம் ஃபார் யுவர் queries. இப்போ நான் ஹலோ கொஞ்சம் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்க தயவுசெய்து. ஓகேங்களா? ஏன்னா நான் மேக்ஸிமம் இந்த இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டேன். டேனி நீங்க சொல்லுங்க. ரோஷினி நீங்க சொல்லுங்க. ஹலோ
ஹலோ, டேனி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? இல்லை, யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணுங்களேன். டேனி, நீங்க அனுப்பிச்ச ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன். எரர் வந்து என்பிஎம் இஸ் நீடட் டு கிரியேட் a ப்ராஜெக்ட். கிளிக். ஓகே. நீங்க நீங்க மேபி என்ன பண்ணணும்னா, இந்த எரர் வருது இல்லையா? டேனி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த எரர் மெசேஜ் என்னன்னா, என்பிஎம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா? இதுக்கு நீங்க இன்ஸ்டாலேஷன்ல போனீங்கன்னா, அந்த விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் இருக்கு இல்லையா, அதுல நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்தது என்பிஎம் நீங்க உங்களுடைய இதுல நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நோட் ஜேஎஸ். ஓகேங்களா? இந்த நோட் ஜேஎஸ்ல போயிட்டு இதுல வந்து நீங்க இந்த இந்த வெர்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? இது இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த எரர் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே டேனி. ஓகே, நான் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்றேன்.